ஹாய் மக்களே! பொதுவா நம்ம மழை, இந்த மாதிரி வெயில், இந்த மாதிரிலாம் அடிச்சுட்டே இருக்கு அப்படி சொல்லும்போது, நம்ம வீட்ல இருக்கிறது டைம் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால, கொஞ்சம் மூட் ஆஃபோ இல்ல கொஞ்சம் ஒரு சில கஷ்டம்லாம் இருக்கு அப்படின்னா, எப்பவுமே வந்து நம்ம வீட்டு வாசல்ல வந்து நான் இப்படி ஒரு சேர் போட்டுட்டு, அப்படியே உட்காந்து நம்மளோட அப்படியே அந்த சைட்ல இருக்க அப்படியே தோப்பு இருக்கு பார்த்தீங்களா? தோப்பு அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, டாக்ஸ் எல்லாம் கழட்டி விட்டு, அப்புறம் கோழி எல்லாம் கழட்டி விட்டதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ இன்னொரு 2 நாளு தான் இருக்கு எனக்கு ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ நான் புதன்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு அட்மிஷன் போயாச்சு அப்படின்னா, வியாழக்கிழமை காலையில டாக்டர் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதில கொஞ்சம் மூட் ஆஃபா தான் இருக்கு. ஆனா, இந்த டைமாவது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட, கடவுள் நம்பிக்கையோட நம்ம வந்து ஆப்ரேஷனுக்கு போறோம். நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. ஆப்ரேஷன் நல்லபடியா முடியணும். ஏன்னா, டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லி. காம்ப்ளிகேஷன்ஸ் நெறைய இருக்கு இந்த ஆப்ரேஷன்ல. ஏன்னா 2 ஆப்ரேஷன் சரியாவே பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்றதுனால, இது ரொம்ப காம்ப்ளிகேஷன் அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்போது, கொஞ்சம் வந்து ஒரு 100%ல வந்து ஒரு 3% மட்டும் கொஞ்சம் எனக்கு பயம் இருக்கு. 97% எனக்கு பயம் இல்ல. ஏன் அப்டின்னா, கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல வந்து நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. எவ்வளவோ சேனல வந்து நீங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி முன்னால கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற நானு, அம்மா மட்டும் தான் எங்க வீட்ல இருக்கோம். அதனால எங்களுக்கு யாரும் கிடையாதுன்னும்போது, சப்ஸ்கிரைபர்ஸான நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி, அ எங்களோட கஷ்டம், எங்களோட பிரச்சனைகள வந்து நீங்க எல்லாருமே தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தயவு கூர்ந்து கேட்கிற மக்களே. பாய் மக்களே!